குற்றவாளி கூண்டில் திமுக ஆட்சினா அதில் எல்லா அநியாயமும் எத்தனை ரேப் பண்ணியிருக்கானுங்க, எத்தனை கொள்ளையடிச்சிருக்கானுங்க, எத்தனை ஊழல் பண்ணியிருக்கானுங்க எல்லாமே இருக்குண்ணா. அதாவது அந்த அவர் வந்து ஆல்ரெடி எப்போ அவர் முதலமைச்சர் பதவிக்கு வந்துட்டாரோ அப்போவே அவர் குற்றவாளி கூண்டலை தொடங்கிட்டார். ஆனால் மக்கள் இப்போ தான் அது ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தெரியாமல் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிஎம்னு சொல்லி பார்க்குறது விட்டு போட்டு அவர் ஒரு குற்றவாளியை மக்கள் பார்க்க தொடங்கிட்டாங்க. இனி மக்கள் ஏமாற மாட்டாங்க. இனி மக்கள் யாருக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே பார்த்து தான் பண்ணுவாங்க. எந்த ஆட்சியில இல்லாதது திமுக ஆட்சியில 89,000 கொலைகள் நடந்திருக்கு. அதே மாதிரி பாலியல் கொடுமைகளும் நடந்திருக்கு. சார் 89,000 கொலைகள் நடந்திருக்கு. இந்த 89,000 கொலை நடந்தும் யாருக்கு கரெக்டான தண்டனை கிடச்சிருக்கு? அதாவது மன்னராட்சி இருக்கிற காலத்தில் வந்து இதெல்லாம் நடந்திருந்ததுன்னா அன்றைக்கி இதோட ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். இப்போ மன்னராட்சி இல்லை, பணமாட்சி நடந்துகிட்ருக்கு. அப்போ நீங்கள் எத்தனை கொலை வேணால் நீ பண்ணிக்கலாம். பணம் இருந்தால் நீ வெளியே வந்துக்கலாம், பணம் இல்லைன்னா நீ உள்ளே இருந்துக்கலாம். அப்போ ஆல்ரெடி அவர் 89,000 அதுக்கு மேலேயும் போயிருக்கும், இனி வெளியே வரும். 89,000 கொலை நடந்திருக்கலாம். அத்தனையுமே ஒரு புக்காக வெளியிட்டிருக்காங்க பியூஷ் கோயல் வந்து. அது தமிழாக என்ன சொல்கிறோம் கரெக்டாக தேர்தல் நேரத்தில் எல்லாத்துக்குமே வெளியே வரும் இந்த விஷயம். ஒரு கட்சி எப்படி நடத்தக்கூடாதுன்னு திமுக ஆட்சியினால வெளியே வந்துருச்சு.